நெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் 4 கிரகங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இந்த 5 கிரகங்களும் கண்டிப்பாக 12 ராசிகளோட வாழ்க்கையிலையும் ஒரு விதமான இம்பேக்டை ஏற்படுத்த தான் போகுது. நிறைய ராசிகளுக்கு நல்ல இம்பேக்ட் அப்படின்றத ஏற்படுத்த தான் போகுது. நல்ல இம்பேக்ட்னா எப்படிமா, நாங்கள் பெரிய ஆள் ஆகிடுவோமா, சட்டுன்னு பெரிய ஆள் ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டால், அப்படி அந்த அளவுக்கு நம்ம சினிமாலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட், ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட், ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட் கண்டிப்பாக வரதான் போகுது. உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நல்ல இம்பேக்ட் வரப்போகுது. நல்ல இம்பேக்ட் வருது அப்படின்னாலும் சில விஷயங்களில் நம்ம உஷாராக இருக்கணும். அந்த நல்லதை முழுசும் அனுபவிக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்கணும். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்களுக்கான பலனை பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்தில் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் முதல்ல ராகுங்க. சுகஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட் பெரிய லெவலில் வரும். இதுக்கு ராகுவே கேரண்டி. ரொம்ப சிம்பிள். வெளிநாட்டுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போவீங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கா போவேனா, இல்லை படிக்கிறதுக்கு போவேனா, எதுக்குங்க போவேன், இல்லை சுற்றுலாவுக்கு போவேன்னா, ஏதோ ஒன்றுத்துக்கு போவீங்க. எதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? படிக்கிறோன்னு பிளான் பண்ணுறீங்களா, படிக்கிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாங்கள் பாருங்கள், வேலை செய்கிறதுக்காக போகணுன்னு பிளான் பண்ணுறீங்களா, வேலைக்கு போகிறதுக்கான வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாங்கள் ஒரு டூருக்கு போகணும், ட்ராவல் போகணும், இல்லை ஆன்மீக சுற்றுலா, இங்கேருந்து மலேசியா போய் 10 மலை முருகனை போய் பார்க்கணும், போயிட்டு வருவீங்க. இந்த மாதிரி நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிராப்தம் உண்டு. அது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி இது வரைக்கும் சொந்த வீடே இல்லைங்க, சொந்த வீடு வாங்குறதுக்கான பிராப்தம். ஆல்ரெடி சொந்த வீடு தாங்க இருக்குது, எனக்கு ஒரு லக்ஸரிஸ் வீடு வாங்கணும்னு ஆசை. இந்த காலகட்டம் லக்ஸரிஸ் வீடு வாங்குறதுக்கான பிராப்தம். இது வரைக்கும் கார் இல்லைங்க, இந்த காலகட்டம் கார் வாங்குறதுக்கான பிராப்தம். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இது சுக தாயார் ஸ்தானமும் ஆச்சே. ராகுனால டிமெரிட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்குது. அம்மாக்கும் உங்களுக்கும் உறவில் ஒரு விரிசல், அம்மா கூட ஒரு அந்யோன்யம் இல்லாத தனம், அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. புரியுதுங்களா? ஆக இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகஸ்தானத்தில் சூரியன் நிறைய பேர் விருச்சிக ராசி என்பர்கள் அரசாங்க தேர்வு எழுதிட்டு, அரசு தேர்வு எழுதிட்டு, இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் போஸ்டிங் போடலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. நிறைய போஸ்டிங் வர்றதுக்கான, நிறைய போஸ்டிங் பாருங்கள் கவர்மெண்ட்டே போடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. அரசாங்கம் சார்ந்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அதே மாதிரி தாயார் ஸ்தானத்தில் சூரியன் அம்மாவுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை, அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம். அம்மா கிட்ட நிதர்சனமாக பேசுறது, ஆளுமையாக பேசுறது, நீ என்ன நான் என்ன அப்படின்ற மாதிரி பேசுறது, அதெல்லாம் கூடாது, விட்டு கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே மீனத்தில் சூரியன் போகிறார். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 5ஆம் பாவம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் சூரியன். நம்ம குழந்தைங்க படிப்புக்காக ஒரு பெரிய சொத்து, நம்மளோட அப்பா வழி சொத்து, இல்லை நம்ம சம்பாரிச்ச சொத்து, அந்த சொத்தை வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம். அதுக்கப்புறம் சுகஸ்தானத்தில் செவ்வாய். ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. ஒன்று ஃப்ளாட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இல்லை வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சுக செலவு அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு அண்ணன் தம்பிங்களோட சப்போர்ட் அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வீடு கட்ட போய் அங்கே இடத்துல எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறான், பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறான், அவன் 2 வார்த்தை பேசினா எனக்கு ஒன்று ஈகோ கிளாஷ் ஆச்சு, நான் அவன்கிட்ட பயங்கரமாக அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறேன், சண்டை போடுறேன். வேண்டாம், அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும். அப்போ அமைதியாக விட்டு கொடுத்து போகிறீங்க அப்படின்னு கிரகப்பிரவேசம் கூப்பிட்றீங்கன்னா அப்படின்னே ஒரு கிஃப்ட்டை கொடுத்து நல்லபடியாக நம்ம கூட சிரித்து கை குலுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அமைதியாக இருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4ஆம் பாவத்தில் புதன். பிரச்சனைகளை பேசியே சமாளிச்சிடுவேன். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னோடய கம்ஃபர்ட் குறித்து நான் பாருங்கள், ஒரு கார் வாங்கலான்னு பிளான் பண்ணேன். எங்கள் அம்மா பெருசாக ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. எங்கள் அம்மா கிட்ட பேசி எங்கள் அம்மா கடைசியில் ஒரு லக்ஸரிஸ் காரையே வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு எப்படி பேசினா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் அப்படி பேசினா எங்கள் அம்மா ஒரு லக்ஸரிஸ் கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கம்ஃபர்ட்டுக்கான விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பேசியே அந்த விஷயத்தை உங்களுக்காக சாதிச்சிக்க முடியும். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 5ஆம் பாவம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன். பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நாங்கள் விருச்சிக ராசி இளம் வயசு பர்சனாலிட்டிஸுங்க, கண்டிப்பாக லவ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நாங்கள் திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கோங்க. பூர்வீகத்திலேருந்து ஒரு அழகான பொண்ணு, வசதியான பொண்ணு திருமண ஒரு வரனாக வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. நாங்கள் திருமணத்துக்காக பார்த்துட்ருக்க ஒரு பெண்கள் அப்படின்னா பூர்வீகத்திலேருந்து ஒரு வசதியான பையன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மணமகனாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி நிறைய பேர் ஃபாரினுக்கு நம்ம வந்து யூஜி படிக்கிறதுக்கே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு டிகிரி சும்மா இப்போ வந்து பாருங்கள், ஒரு எம்பிஏ படிக்கிறதுக்கு, எம்பிஏனா கூட பிஜி வந்துடுது இல்லையா, ஒரு மெரைன் இன்ஜினியரிங் +2 முடிச்சுட்றாங்க, ஒரு மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஏஐ படிக்கிறாங்க, இது நாங்கள் வந்து ஃபாரினில் தான் போய் படிக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் விருச்சிக ராசியாக படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நிறைய பிள்ளைங்களுக்கு அப்படி போய் படிக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் 50% இது சாலிடாக நடந்தே தீரும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து பாருங்கள், தசநாதன் என்ன தசை நடக்குது, தசநாதன் சுய ஜாதகத்தில் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கா. சுய ஜாதகத்துக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன தசை நடக்குது, அந்த தசநாதன் உங்களுக்கு எத்தனாம் பாவத்தினோட அதிபதியாக வரான். வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, நட்சத்திர சாரம் வாங்கினவன் நல்லா இருக்கானா, அதே மாதிரி சுபனோட பார்வை இருக்கா, அசுபனோட பார்வை இருக்கா, இது அத்தனையும் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கடைசி தசநாதன் நல்லா இருக்கான் அப்படின்னா இந்த பலன் 100க்கு 100% உங்களுக்கு நடக்கும். தசநாதன் ஆவரேஜாக இருக்காங்க, 50% நடக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் நாங்கள் இருக்கோமா. வீடு கட்டலான் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப வயசாச்சு, திருமணம் கைகூடி வரவே இல்லை, திருமணம் நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம், போகலாமா வேணாமா, ஆல்ரெடி ஒரு முறை போயிட்டு திரும்பி வந்துட்டோம், அங்கே எங்களால் வேலை செய்ய முடியல, வீடு கட்டுறதுக்கான வழியும் வாய்ப்பும் இருக்கா. எத்தனையோ முறை வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணோம், அது வந்து நடக்கிறதுக்கான எந்தவித அறிகுறியும் தெரியல. இப்படி பல விஷயங்கள், பல கேள்விகள் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி உங்களோட பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும், ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.